மாண்புமிகு முதலமைச்சர் இந்தியாவின் முதலமைச்சருக்கு கவனத்துக்கு இது கண்டிப்பாக போகணும். முதலமைச்சர் விஜயா சேர்ந்தும் எமது அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்களும் சேர்ந்து இந்த தமிழனுக்கு ஒரு ஒரு பாரத்துக்களை எங்களுக்கு முடிவு தந்து பெற்று தந்து எங்களை தீவு மீனவர்களை காப்பாற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் நெடுந்தீவிலிருந்து அலைவச கடத்தொழில் சங்க தலைவர் ஜெயசுதாசன் சுதாகரன் எனது பெயர். நாங்கள் உண்மையிலே அனலதீவு, எழுவதீவு, நெடுந்தீவு, நைனாதீவு, புங்குடுதீவு, வேலன என்ற தீவு பகுதியிலிருந்து நாங்கள் மீனவர்கள் எல்லாரும் நீங்களே பார்த்து கொண்டிருப்பீர்கள். இவ்வளவு போட்டுகள், இவ்வளவு மக்கள் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை அரசாங்கம் தரவணும் என்று நாங்கள் இல்லை. இந்தியன் மீனவர்களின் இழுவை மடி அத்துமீறி கொண்டு 30 வருடம் இல்லை 40 வருட காலமாக உள்ளுக்கு என்ன ஆதிக்கம் செலுத்தி கொண்டு தான் எங்களோட இந்த இந்தியன் மீனவர்களின் அடாவடித்தனம் கூடுதலாக இருக்குது. உண்மையிலேயே நாங்கள் அரசாங்கத்துக்கோ இல்லாட்டி இந்தியாவுக்கோ நாங்கள் எதிராக ஒரு போராட்டம் நாங்கள் செய்யவில்லை. எமது கடல் எமக்கு வேணும், எமது வளம் எமக்கு வேணும் என்று தான் நாங்கள் போராடுறோம். அதோடு நாங்கள் நிலத்துக்காண்டி போராடி எங்களுக்கு நிலம் கிடைக்கவில்லை. இப்போ கடலுக்காண்டி நாங்கள் போராடுறோம், எங்களுக்கு கடலும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் யார்கிட்ட போவது? நாங்கள் இப்பத்தியே உண்மையிலேயே வந்திருக்கிற முதலமைச்சர், இப்பத்தியே வந்திருக்கிற எமது இலங்கை ஜனாதிபதி, உண்மையிலேயே ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு மானிய எண்ணெய்கள் தெரியினா அதிகூடியான 31,250 ரூபாய்க்கு எங்களுக்கு என்ன தெரியினா உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம். அவருக்கு நாங்கள் எதிராக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை, எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் செய்யவில்லை. எங்களுக்கு நீங்கள் வாழ்வாதாரம் தர சொல்லி நாங்கள் போராட்டம் செய்யவில்லை. எங்கட களம் கடல் எங்களுக்கு வேணுமென்று தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதுக்கு முதலும் கச்சேரியிலே பெரிய ஒரு போராட்டம் ஒன்று செய்தோம். எங்களுக்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ எங்களுக்கு ஒரு பதிலுமே எங்களுக்கு தரவில்லை. நாங்கள் இவரை கத்திட்டு போயினோம், சரி இவன் என்ன கடந்து சாகட்டு, வடக்கில் இருக்கிற தமிழரான மீனவர்கள் செத்து போகன்னு சொல்லி ஒரு கணிப்பில் தான் இந்த அரசியல்வாதி இருக்கிறார்கள் தெரிய இல்லை. அதோடு இதே மாதிரி சிங்கள நாட்டில் இதே இந்திய நிலுவப்பட கொண்டு உள்ளுக்கு அத்துமீறி ஒன்று நுழையுமா இருந்தால் ஒரு மணித்தியாலத்திலே இதுக்கு தீர்வு வந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு தீர்வுமே எங்களுக்கு வரவில்லை. நாங்கள் இப்போ திரும்ப சொல்கிறோம், ஜனாதிபதிக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை, இந்தியாவுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. நீங்கள் நாட்டுக்கு நாடு உதவி செய்கிறது அது நாட்டு பிரச்சனை. நாங்கள் மீனவராக இப்போ பலிக்கடாக இருக்கிறோம். உண்மையிலேயே அன்றைக்கு 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்கு 5 கோடி ரூபாய் வலைகள் எல்லாம் இழந்து போயிருக்குதா, இவ்வளோ போட்டு விழுந்தால் வலை இழந்து போய் இருக்கணும். நாங்கள் கருத்த கொடி கட்டி இவ்வளோ எண்ணெயை செலவழித்து நெடுந்தீவிலேருந்து நைனாயிலேருந்து புங்குடியிலேருந்து இதில் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய எங்களுக்கு அலுவல் இல்லை. எங்களோட பலி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு யார்கிட்ட போகிறது, என்ன கேட்குறது, எதை செய்கிறது? எங்களுக்கு உண்மையிலேயே 4 லட்சம் 5 லட்சம் ஒவ்வொரு போட்டுக்கும் பல போயிருக்கு. எங்களுக்கு உண்மையிலேயே இப்போ நண்டு சீசன். அப்போ இந்த நண்டிலேயே கூட அன்றைக்கு 3 கோடி ரூபாயோட நண்டு ஏற்றுமதி வந்திருக்கு எங்களுக்கு. அப்போ இதை வெளிநாட்டுக்கு தானே ஏற்றுமதி செய்கிறது. அப்போ நாங்கள் இந்த வளத்தை இன்னொரு நாட்டிலேருந்து சூறையாடாமல் எமது இலங்கை மக்கள் அந்த வளத்தை பயன்படுத்தி இலங்கை ஊடாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால் தான் டொலர் வருமானம் இலங்கைக்கு வரும். அப்போ நீங்கள் எங்களுக்கு வாழ்வாரம் தர வேண்டிய அலுவல் இல்லை, நாட்டை கட்டி எழுப்பலாம். இப்போ உண்மையிலேயே ஏற்றுமதி கூடுதலாக மீன்பாலம் தான் ஏற்றுமதி இருக்குது. எங்களை இந்த வடக்கு இருக்கின்ற கடலில் இருக்கிற மீனவ சமூக முழுக்க பேரையும் இந்தியா அரசு உடனடியாக எங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். இது கனகாலம், இது காரைக்கால், நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி போட்டு ஒவ்வொரு நாளும் அடிக்கணும் ட்ரெயின் இல்லாமல். திங்கள் புதன் சனிக்கிழமையில் எல்லா இழுவமடிக்கும் ட்ரெயின் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த காரைக்கால், நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி போட்டுக்கு ஒவ்வொரு மாத கணக்கிலே அடித்து கொண்டிருக்கிறேன். இனி எங்களுக்கும் ஒரு 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் அதிகூடிய வலைகளை 10 லட்சம் 12 லட்சம் ரூபாய் வலையை போட்டு நாங்கள் மீன் பிடிக்கிற சீசன். அந்த சீசனுக்கு கூட நீ பறிவின நாங்கள் என்ன செய்கிறது? இதே மாதிரி தான் ஏப்ரல் 4ஆம் மாதம் 14ஆம் தேதி மீன்கள் கொஞ்சம் அற்று போகிற நேரத்தில் அவர்கள் என்ன செய்வினோம் என்று சொன்னால் அந்த மீன் ஸ்ட்ரைக்க பண்ணிவினேன் 2 மாதம். ஆனால் தடைக்காலம் போடுவினோம். தடைக்காலம் போட்ட உடனே எங்களுக்கு மீன் இல்லை, அவங்களுக்கு மீன் இல்லை. தடைக்காலம் முடியகள் அவங்க சொல்லுவாங்க 2 மாதத்துக்கு பிறகு மீன் உற்பத்தி வருமானோன்னா அவங்க எல்லாத்தையும் அழின்னு போயிடுவாங்க. நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு உண்மையிலேயே இந்த நாட்டு ஜனாதிபதி உடனடியாக எங்களோட மக்கள், இந்த தமிழர் என்ற வடக்கில் இருக்கின்ற தீவக மக்கள், உண்மையிலேயே நாங்கள் ஒரு விவசாயம் செய்யணும் என்று சொன்னால் எங்களோட தீவில் ஒரு தண்ணி இல்லை. அப்போ நாங்கள் கடத்தொழிலை தான் செய்கிறோம். அப்போ எங்களோட தண்ணி இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நைனாதீவு, நெடுந்தீவு, அனலதீவு, எழுவதீவு, புங்குடியில் தான் தண்ணி இருக்குது. நிலவளம் இருந்தாலும் எங்களுக்கு விவசாயம் செய்கிறது தண்ணி இல்லை. நாங்கள் மாற்றுத்தொழில் செய்கிறதுக்கு உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் இந்தியாவின் முதலமைச்சருக்கு கவனத்துக்கு இது கண்டிப்பாக போகணும். முதலமைச்சர் விஜயா சேர்ந்தும் எமது அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்களும் சேர்ந்து இந்த தமிழனுக்கு
ஒரு ஒரு பாரத்துக்களை எங்களுக்கு முடிவு பெற்று தந்து எங்களை தீவு மீனவர்களை காப்பாற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தெற்கு கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்பு தலைவர் சுல்தான் முகமது சபீர். எமது நாட்டில் நீண்ட நாட்களாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கின்ற ஒரே ஒரு காரணம், இந்தியா இழுவை மடிப்படகு உள்நுழைந்து அத்துமீறி எமது பிரதேசத்தில் உள்ள கடல் வளத்தை அளிப்பதை விட எமது மக்களின் வாழ்வாதாரத்தை கூடிய அளவு, வாழ்வாதாரம் என்பது அரசாலே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை மக்கள் இழந்து போய் இந்த நிலையில்தான் கடைசியில் இந்த போராட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்தியா இழுவை மடிப்படகு, அதாவது ராமேஸ்வர டோலர்களான இழுவை மடிப்படகுகள் முற்காலத்தில், அதாவது சனி புதன் திங்கள் என்ற நாட்களில் இலங்கைக்குள் உள்நுழைந்தவர்கள் கச்சதீவு கடல் வரைக்கும் எல்லை நிமித்தமாக வந்து செய்துவிட்டு சென்றுள்ளனர். ஆனால் தற்போதுள்ள காரைக்கால், நாகப்பட்டினம் போன்ற டோலர்கள், அதாவது அவர்களுக்கு அந்த டோலர்கள் இந்தியாவில் உள்ள கடலை தாண்டி சர்வதேச எல்லைகள், அந்நிய நாட்டு விடையும் சர்வதேச எல்லைகளில் தொழில் செய்ய வேண்டியவர்கள் இலங்கைக்குள் நுழைந்து அத்துமீறி எமது பிரதேசத்தில் உள்ள அதாவது சொல்லப்படுகின்றது, அப்போ நாங்கள் இந்தியா தூதராலயத்துக்கு சென்றபோது அவர்கள் உள்நுழைவதில்லை என்ற காரணத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஆகவே அவர்கள் எங்கள் பிரதேசத்தில் உள்ள யாழ் மாவட்டம் வரைக்குமான பிரதேசத்துக்குள் நுழைந்து, தீவகத்திற்கு உள்நுழைந்து எமது மக்களின் ஒவ்வொரு மக்களின், அதாவது சொல்லப்போனால் அவர்களுக்கு கண்ணீருக்கு அவலம் விளைவிக்கும் வகையில் கூடுதலான சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். நூற்றுக்கு கணக்கான மக்கள் இதால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அவர்கள் மிகவும் தாழ்மையான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உண்மையில் இந்த தீவகங்கள் என்பது மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் 30 வருட கால யுத்தத்திற்கு பிறகு இந்த கடலில் நிம்மதியாக வாழலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்தும், ஆனால் நிம்மதியற்று ஒவ்வொரு அதிகாரமற்ற அரசாங்கங்கள் வருகை தந்து வரும்போது அந்த நிலையிலும் நாங்கள் மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு, அதாவது யாழ்ப்பாணம் குருநகரில் அவர்களுடைய மீட்டிங்கிலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்றால், எமது கடல் வளம் எமது மக்களுக்காக நாங்கள் ஒரு நிம்மதியாக செய்யக்கூடிய இதை கொடுத்தே ஆகுவோம் என்ற கட்டத்தில் அவர் பேசியுள்ளார். ஆகவே இந்த கட்டம் எங்களுக்கு போன 16/7/2026 தொடக்கம் 18/7/2026 எங்களுடைய முற்றாக சேதமாக்கப்பட்டு மக்கள் கண்ணீருடன் நிற்கின்றார்கள். ஒவ்வொரு மக்களுக்கும் 5 லட்சம் ரூபா பெறுமதியான வலைகள் சூறையாடப்பட்டுள்ளன. இந்தியா மீனவர்களை எல்லை தாண்ட விடாமல் இலங்கை கடற்படையினருக்கு முக்கியமாக இதில் கவனம் செலுத்த வேண்டியது ஜனாதிபதி அவர்கள், மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், இலங்கையை பாதுகாப்பது என்பது அது ஒரு அரசின் நோக்கமாக இருந்தாலும், ஆனால் இதில் முக்கியமாக இலங்கை கடற்படையினரே இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இதில் முக்கியமாக அவர்கள் தலையெடுத்து, ஜனாதிபதி அவர்கள் தலையெடுத்து இதில் கடற்படை அவர்களுக்கு உத்தரவு போட்டால் தவிர அந்த எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை உடனடியாக கைது செய்து எங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை உடனடியாக நிறுத்துவதற்கான இந்த விடயங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எங்களுடைய கடத்தொழில் அமைச்சரான அவர்களுக்கு, சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு உடனடியாக இந்த ஜனாதிபதி அவர்கள் உத்தரவிட்டு உடனடியாக கடற்படையினரிடம் தொடர்பு கொண்டு அவர்கள் நேரடியாக எங்கள் எல்லைக்குள் வராத அளவுக்கு எங்கள் மக்களின் வாழ்வாதாரம் மேன்மையடைய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வில் கேட்டுக்கொள்வதோடு, நீங்கள் கட்டாயமாக எங்களுடைய மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவை, எங்கள் தொழிலாளர்களின் அவலத்தை போக்க வேண்டிய நிலைமை என்னென்று சொன்னால், இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை அநியாயப்படுத்தாமல் எங்கள பகுதிகளில், எங்கள் கடலில் நாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதோடு, கடற்படையினருக்கும் இந்த உத்தரவை வழங்கி எல்லை தாண்டி வராத அளவுக்கு மக்களுக்கு ஆதரவை அளிக்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாங்கள் நம்புகின்றோம். இந்த எங்களுடைய இதுவரை காலம் நடந்த பிரச்சனை அவ்வளவும் நாங்கள் விட்டாலும் இனிமேலாவது, இன்றையிலிருந்தாவது, இந்த பிரச்சனைக்கு பிறகாவது
இந்த இந்திய இழுவை படகுகளை இந்த எங்களோட எல்லை தாண்டி வராத வகையில் செய்யுமாறு தயவாகவும் அன்பாகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நாங்கள் நம்பி முழுமையாக என்ன தொப்புள் கொடி உறவண்டு சொல்லி ஏமாந்து போனதுதான் எங்களோட மிச்சம். இப்போ கடைசி தொப்புள் கொடி உறவண்டு சொல்லி அதையும் மறுத்து வயிற்றையும் கிளறி கொண்டு போகிற அளவுக்கு இன்றைக்கு எங்களோட தமிழ்நாட்டு மீனவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அயல்நாடு என்று சொல்லி அவர்களோட அன்பாக புழங்க வெளிக்கிட்டாலும் கூட அவர்கள் எங்களை எந்த வகையிலும் துச்சமாக நினைப்பதாக இல்லை. நினைச்சால் இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் நினைத்தால் இங்கால இந்த ஒரு சிறிய ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தமிழ் மீனவர்கள் என்ற வகையில் அவர்கள் வராமல் விடலாம். ஆனால் அவர்கள் அந்த வகையில் இல்லை. அவர்கள் தங்களுக்கு வருமானம் வேணும் என்பதற்காண்டி தான் வருகிறார்கள் ஒழிய அவர்கள் வாழ்வாதாரம் என்று சொல்லி வரவில்லை. ஆனால் அவர்கள் வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை அளிக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்றுதான் நான் இதில் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ராணா புஷ்பகுமார். கடந்த ஒரு கிழமையில் ஏற்பட்ட பாரதூரமான இந்தியன் இழுவை படகுகளால் ஏற்பட்ட ஒரு பாதிப்புகளால் எம்முடைய தீவ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த தீவகத்தில் இருக்கிற அனைத்து மீனவர்களுமே இன்றைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் என்னென்று சொன்னால் கடந்த கிழமைகளில் ஏற்பட்ட இந்த வாழ்வாதார இழப்பீடில் அரைவாசி பேர்கிட்ட இங்கே வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. காரணம் வாழ்வாதாரம் ஃபுல்லாக இழந்துட்டாங்க. இந்த மண்ணெண்ணை அடித்து இந்த ஒவ்வொரு தீவில இருந்தும் இந்த குறையேற்றம் இறங்கு துறைமுகத்துக்கு வாரத்துக்கும் மண்ணெண்ணெய் இல்லாமல் முக்கால்வாசி போட்டுகள் வரையலை. அப்படி இருந்தும் தங்களோட வாழ்வாதாரத்தில் இருக்கிற ஒரு மிஞ்சிய காசை கொண்டு இந்த போட்டுகள் இன்றைய தினம் இந்த குறையேற்றுவான் பாலத்தடியில் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வுக்காக வந்திருக்கின்றோம். இந்த இலங்கை அரசாங்கம் ஏன் இந்த வடபகுதியில் இருக்கிற மீனவர்களை கண்டுகொள்வதில்லை என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வி. இலங்கை எல்லைக்குள்ள அதுவும் இலங்கை கடல் வளத்துக்குள்ள இந்தியன் இழுவைமடி படகுகள் அத்துமீறி உள்ள வருது. இலங்கை எல்லைக்குள்ள ஏன் இந்த இந்தியன் இழுவைமடி படகுகள் உள்ள வரணும்? அதுக்கு ஏன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலை? அண்மையில் இந்த பாசையூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் கூட எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார், நம்முடைய கடல் வளத்தை பாதுகாப்பதற்காக சிங்கள இளைஞர்களும் சரி தமிழ் இளைஞர்களும் சரி பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த இலங்கை கடல் வளத்தை இலங்கை எல்லையை பாதுகாத்தவர் என்று சொல்லி பாதுகாத்திருக்கணும் என்று சொல்லி அண்மையில் கூட்டத்திலேயும் சொல்லியிருந்தவர். அதே போல இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தவர், இலங்கை கடல் இலங்கை மீனவர்களுக்கு மட்டும் சொந்தம். இலங்கையில் இருக்கிற அனைத்து மீனவர்களுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுதந்திரமான முறையிலே தொழில் செய்யலாம் என்றும் சொல்லியும் எங்களுடைய ஜனாதிபதி கூறியிருந்தவர். ஆனால் அந்த கூற்றுக்கு அமைவாக எல்லாமே மாற்றாகத்தான் நடக்கிறது. நாளுக்கு நாள் இந்த ஒவ்வொரு கிழமையும் ஒரு நாள் கூட லீவ் இல்லாமல் இந்த இந்திய நிலுவைமடி படகுகள் நம்முடைய இலங்கை கடல் பகுதிக்குள்ளே வந்திருக்குது. ஏற்கனவே விலைகளை இழந்துட்டோம். கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்னர் பார்த்தோம்னு சொன்னால் நெடுந்தீவில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்தியன் இழுவைமடி படகுகள் இலங்கை நெடுந்தீவின் வெள்ளை பக்கத்தால் ஒரு 40-50 போட்டு அப்படியே கரையன்று பார்க்குற அளவுக்கு அந்த ரோலர்கள் எமது எல்லைக்குள்ள நெடுந்தீவு கடற்பரப்புகளை வந்து தொழில் செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ இப்படி அவங்க தொழில் செய்யும் போது இந்த இலங்கை கடற்படை ஏன் அவர்களை கைது செய்வதில்லை, ஏன் கண்டு கொள்வதில்லை? அவங்கள அன்றைக்கு 40-50 ரோலர் வந்து போகுது. ஆனால் அன்றைக்கு அரெஸ்ட் பண்ணின ரோலர் ஒரே ஒரு ரோலரை பிடிச்சு என்ன வரப்போகுது? அவளை 40-50 ரோலர் வந்து போகிற இடத்துல ஒரு ரோலரை பிடிச்சு எங்களுடைய வாழ்வாதாரம் திரும்பவும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அவங்க வந்து சுற்றி வர அப்படியே தங்கட எல்லைக்குள்ளே இருக்கிற முழு வளத்தையும் அவங்க அழிச்சிட்டாங்க. அங்கே மீன் பெருகிறதுக்கோ மற்றது வந்து சிறிய மீன்கள் வளர்கிறதுக்கோ ஒரு ஏற்பாடுமே இல்லை. என்னென்னு சொன்னால் இழுவைமடி தொழில் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட தொழில். அந்த தொழிலை அவங்க செஞ்சு அவங்களோட எல்லைக்குள்ளே வந்து ஒரு மீனுமே இல்லை. அதனால தான் அவங்க எல்லை தாண்டி எங்களோட எல்லைக்குள்ளே வந்து மீன் பிடிக்கிறாங்க. இதனால் இந்த நம்முடைய வடபகுதி மீனவர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த தீவ மக்கள் கடற்தொழிலை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் கூட ஒரு பட்டதாரி, எனக்கு ஒரு வேலைவாய்ப்பு இல்லை. அந்த வேலைவாய்ப்பு இல்லாத சந்தர்ப்பத்தில் நெடுந்தீவிலிருந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கடற்தொழிலை என்னுடைய குடும்பமும் ஒரு கடற்தொழிலை நம்பி வாழ்ந்த குடும்பம் தான். அதனால் இந்த கடற்தொழிலை நம்பித்தான் எனது குடும்பமும் இருக்கிறது. அதே போல் நானும் இந்த கடற்தொழில் தான் செய்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் பட்டதாரிகளுக்கு இது வரைக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கல. அது பட்டதாரிகள் பிரச்சனை, அது அடுத்த பிரச்சனையாக இருக்கட்டும். இந்த நெடுந்தீவு மக்களும் சரி இந்த ஏனைய தீவு மக்களுக்கும் சரி ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் வந்து பெற்றுத்தரணும். உண்மையிலே இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் சரி தங்களுடைய தமிழ்நாட்டு மீனவர்களை கட்டுப்படுத்தி இலங்கை எல்லைக்குள் அவர்களை தொழில் செய்ய வராமல் அவங்கள வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டு நிற்கின்றோம். அதே போல் இந்த கடந்த வருடமும் நாங்கள் கச்சேரியில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று செஞ்சிருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் நாங்கள் அனைத்து தீவ மக்களுமே, ஆனால்
இந்த கடத்தொழில் அமைச்சர் கூட அந்த இடத்திற்கு வந்து ஒரு தீர்வை வந்து சொல்லல. அதுக்கு பிறகு நடந்த பாதிப்புகளையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அந்த கடத்தொழில் அமைச்சர் இந்த தீவக மீனவர்களை கூப்பிட்டோ இந்த சமாசங்களை கூப்பிட்டோ ஒரு முடிவையோ ஒரு தீர்மானங்களையோ இதுவரைக்குமே எடுக்கல. ஏன் இந்த வடபகுதி மீனவர்களை மட்டும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அடுத்த கட்டமாக அவங்க வந்து இப்போ பல்வேறு வேலை திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் செய்கிற இடத்துல அந்த இடத்துக்கெல்லாம் போய் வேட்டை உடிக்கணும், அபிவிருத்தி திட்டங்களை செய்யணும், திறப்புலா செய்யணும், எல்லாமே செய்யணும். ஆனால் இந்த மீனவர்களுக்கு இல்லை வடபகுதி மீனவர்களுக்குன்னு சொல்லி என்னத்தை செய்தவை என்றது எங்களுடைய ஒட்டுமொத்த மீனவர்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆகவே இந்த கடத்தொழில் அமைச்சரும் சரி, இலங்கை அமைச்சரும் சரி, இந்த மீனவர்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு இதற்கு ஒரு உரிய தீர்வு, எங்களுக்கு மானியம் வேணாம், ஒரு விலையும் வேணாம், உணவு பொருட்கள் ஒன்றுமே வேணாம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மட்டுமே போதும். நாங்களே எங்களுடைய வாழ்வாதாரம்